ஐயா, நீங்க இன்னமும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்து ஊருக்கு வந்து என் குடும்பத்தை பத்தி கேட்டு பாருங்க. உங்களுக்கு எந்த விதத்திலையும் நாங்க குறைஞ்சவங்க இல்லையா. இன்னும் சொல்ல போனா கண்டிப்பா உங்களை விட ஒருபடி மேலதான் சொத்து வச்சிருக்கோம். சொத்து சுகம்னு எந்த குறைச்சலும் இல்லையா. நீங்க சரின்னு சொன்னா இப்பவே எனக்கு இருக்கிற அத்தனை சொத்தையும் உங்க பொண்ணு பேர்ல எழுதி சொத்து வச்சிருக்கான சொத்து யார்கிட்ட வந்து சொத்தை பத்தி பேசிட்டு இருக்க? டேய் கொன்னுருவேன். இதுக்கு மேல பொண்ணு கட்டு வரேன் அது கட்டு வரேன்னு சொன்னேன்னு வையே, உன்னை இங்கேயே வெட்டி பொலி போட்டுருவேன். ஐயா 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 போடா. ஏய், வாப்பா போலாம். சிவசாமி சொல்றது கேளுப்பா. ஏன் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்கிற நீ? சொத்து வச்சிருக்கான சொத்து. வாப்பா நீ வாப்பா. யார்கிட்ட வந்து சொத்தை பத்தி பேசுறான்? சிவசாமி போ வாப்பா. நிக்காத. யோ போயா. யார்கிட்ட வந்து சொத்தை பத்தி பேசுறான்? சொத்தை பத்தி என்கிட்ட வந்து பேசுறியா? அவன் சொத்து என் கால் தூசிக்கு ஆகுமா? ஐயோ, அப்பாக்கும் இவருக்கும் தகராறு ஆயிடுச்சு. நாம வேற இவர்கிட்ட நல்லபடியா பேசிட்டோம். இதை வச்சு அப்பா வீட்டுல சண்டை போடுவாரே. இப்ப என்ன பண்றது? இதை எப்படி சமாளிக்கிறது? அப்பா அப்பா என்னப்பா யோசிக்கிறீங்க? பயமா இருக்கா? சொல்லுங்கப்பா. பயமா இருக்கா? ஆமாம்மா. எனக்கும் தான்ப்பா. என்னம்மா சொல்ற? கொலைகாரனுங்க கொள்ளைக்காரங்களை விட மோசமானவங்கப்பா இந்த பணக்காரங்க. அவங்க வாழ்றதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அன்னைக்கு உங்களை ஆள் வச்சு கடத்தினதே இவங்க தான்ப்பா.